தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, சிவந்த நிறம், நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் மீனை போன்ற கவர்ந்தெழுக்கும் விழிகள் மற்றும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் குழந்தை நட்சத்திரமாக 1990களில் திரை உலகில் கால் பதித்து 2001 ஹீரோயினாக அறிமுகமாகி 2015 ஆண்டு வரை கதையின் நாயகியாக முத்திரை பதித்து மனம் தொட்டவர்தான் கலை நாயகி மோனிகா ஆவார். தமிழ் தாய்மொழியாயினும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழி திரைப்படங்கள் மட்டுமின்றி இலங்கை நாட்டின் சிங்கள மொழி திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்த பெருமைக்குரியவரும் ஆவார். கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் என்ற என்னாசை மச்சான் தாலாட்டு பாடலாகட்டும், நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது எனும் இந்திரா திரைப்பட மனம் கவர் பாடலாகட்டும், என்று நினைத்தாலும் புன்னகை பூத்த முகத்துடன் மணக்கண் தோன்றிவிட்டு மறைபவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரியவரும் தமிழ்நாடு அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான விருதினை வென்றவருமான மோனிகா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எப்படி குழந்தை நட்சத்திரமாக திரை உலகில் கால் பதித்தார், யாருக்கெல்லாம் ஜூனியர் பருவ நட்சத்திர கலைஞராக தோன்றி சிறப்பித்தார், கதையின் ஹீரோயினாக வலம் வந்த திரைப்படங்கள் யாவை, கலைத்துறையில் நன்கு மின்னி வந்த போதே எதனால் திரைத்துறையை விட்டு விலகினார், வேதனை மிக்க தந்தையின் திடீர் மரணம், எதற்காக இஸ்லாம் மதம் மாறினார், அம்மார்க்கத்தைச் சேர்ந்த தொழில் அதிபரை மனம் புரிந்து கொண்ட சூழல், தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1985 ஆகஸ்ட் மாதம் 25 தமிழகத்தின் கொங்கு மண்டலங்களில் பிரதான மாவட்டமான கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட மாருதிராஜ் மற்றும் கிரேசி காதல் தம்பதியருக்கு கேரளாவின் கோட்டயம் பகுதியில் பிறந்த பாசமிகு செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி ரேகா எனும் இயற்பெயருடைய பேபி மோனிகா ஆவார். தந்தை மாருதிராஜ் அவர்கள் திரை உலகின் பிரபல டப்பிங் கலைஞர் மட்டுமின்றி தாயார் கிரேசியானவர் MBBS மருத்துவம் படித்த டாக்டரும் கூட. இவ்வாறு ரேகா எனும் மோனிகாவின் பெற்றோர்கள் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் காதல் எனும் சமரசத்தால் சில போராட்டங்களை கடந்து வாழ்வில் இணைந்தவர்களின் பேரன்புமிக்க மகளாக வளர ஆரம்பித்த ரேகாவானவருக்கு 2.5 வயதில் தந்தை மாருதிராஜின் திரை உலக பயணம் வழியாக வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1990 சுதா சினி மூவிஸ் தயாரிப்பில் பாக்யராஜ் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியாகவிருந்த அவசர போலீஸ் 100 என்ற திரைப்படத்தில் காட்சியின்படி குழந்தை ஒன்று தேவைப்பட்ட நிலையில் பாக்யராஜின் நண்பரும் ஊர்க்காரருமான மாருதிராஜிடம் இத்தகவல் வர மிகச்சிறிய காட்சி என்ற அடிப்படையில் மாருதிராஜும் ஒப்புக்கொள்ள பின்னர் என்ன இத்திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை ரேகாவின் திரைப்பயணம் வெறும் 2.5 வயதில் ஆரம்பமாகியது எனலாம். இவ்விடத்தில் அவசர போலீஸ் 100 என்ற திரைப்படம் உருவானதை பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும். 1977 CV ஸ்ரீதர் இயக்கத்தில் மக்கள் திலகம் MGR நடிப்பில் தயாரிக்கப்படவிருந்த அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படமானது சுமார் 4000 அடி வரை படமாக்கப்பட்ட நிலையில் MGR அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட இத்திரைப்படம் வேறு வழியின்றி கிடப்பில் போடப்பட்டது. சுமார் 13 வருடங்கள் கழித்து இத்திரைப்படத்தின் காட்சிகளை கொண்டு சமயோசிதமாக சிந்தித்து அதற்கு ஏற்றாவாறு கதையை எழுதி தனது நடிப்பின் வாயிலாக இயக்கி வெளியிட்டார் கதைகளின் மன்னர் பாக்யராஜ் அவர்கள். இத்திரைப்பட காட்சி அமைப்பின்படி ராமு மற்றும் காவலர் வீராசாமி நாயுடு எனும் இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த பாக்யராஜ் அவர்கள் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை முற்படும் போது குற்றவாளிகள் பேபி மோனிகாவை மாடியில் இருந்து கீழே போட்டு விடுவோம் என மிரட்ட பின்னர் கதையின் வழக்கப்படி ஹீரோ ராமு எனும் பாக்யராஜ் கொள்ளையர்களை நைய புடைத்து குழந்தையை மீட்கும் வகையில் கதைக்களம் நகரும். 2.5 வயதில் வெறும் 2 நிமிடங்கள் மட்டும் அழுது கொண்டு தோன்றிய பேபி மோனிகாவை தேடி இதன் பின்னர் திரை வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தது.
இதன் பேரில் 1991 ராஜ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கே. சுபாஷ் இயக்கத்தில் சத்யராஜ், குஷ்பு, கவுண்டமணி நடிப்பில் வெளியான பிரம்மா என்ற திரைப்படத்தில் கதையின்படி ஜெனிஃபர் எனும் குஷ்புவின் குழந்தை பருவ கலைஞராக தந்தை கிரீஷ் கர்னடை கொலையாளிகள் கொல்வதைக் கண்டு மிரள்வதும், அவர்களிடமிருந்து தப்பித்து கிறிஸ்துவ தேவாலயத்தில் தஞ்சம் அடைவதும், பின்னர் தேவாலய கன்னியாஸ்திரிகளால் பாதுகாக்கப்படுவதும் என கதைக்களம் செல்லும். இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ். பி. பாலசுப்ரமணியத்தின் வசீகர பின்னணியில் ஒலித்த எங்கிருந்தோ இளங்குயில் இன்னிசை கேட்டு கண் விழித்தேன் என்ற பாடலை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். ஜனரஞ்சகம், த்ரில்லர் மற்றும் காமெடி நிறைந்த இத்திரைப்படம் வெற்றி கண்டது மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தியிலும் வெளியாகி வரவேற்பை நன்கு பெற்றது. இதனையடுத்து முரளி, சித்தாரா நடிப்பில் வெளியான என்றும் அன்புடன், ரஜினிகாந்தின் பாண்டியனில் ஜெயசுதாவின் மகளாக என நடித்து வந்த பேபி மோனிகாவை பலரும் ரசிக்க வைத்த திரைப்படம்தான் என் ஆசை மச்சான் என்ற திரைப்படமாகும். 1994 ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் விஜயகாந்த், ரேவதி, முரளி, ரஞ்சிதா நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் தாயம்மா எனும் ரேவதி கதாபாத்திரத்தின் குழந்தை பருவ கலைஞராக மனம் நிறைந்த மோனிகா அவர்கள் தேவா, வாலி பாடலிசை கூட்டணியில் சித்ரா பின்னணியில் வசீகரித்த கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் என்ற பாடலில் உள்ளம் தொட்டிருப்பார். சிறந்த நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை ரேவதி அவர்கள் வென்ற நிலையில் சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான தமிழக அரசின் விருதை பேபி மோனிகா அவர்கள் பெற்றார். இதனையடுத்து முரளி நடிப்பில் வெளியான மஞ்சு விரட்டு என்ற திரைப்படத்தில் ஹீரோயின் பூவழகியாக தோன்றிய மோகனாவின் ஜூனியர் கலைஞராக நடித்த மோனிகா வானவர் குடும்ப கதைகளின் சிறப்பு இயக்குனர் வி. சேகர் இயக்கத்தில் வெளியான வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற திரைப்படத்தில் சிவராமன் எனும் நாசர், லக்ஷ்மி எனும் ராதிகாவின் மகள் பத்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். சந்திரபோஸ், வாலி இசை கூட்டணியில் எஸ். ஜானகியின் தாய்மை குரலில் ஒலித்த சந்தோஷம் சங்கீதம் என்ற பாடல் குடும்பத்தின் அன்பை பிரதிபலித்திருக்கும். இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக தமிழில் மட்டுமின்றி 1991 வெளியான மோகன்லாலின் அங்கிள் பன் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும், வெங்கடேஷின் சண்டி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகிலும் என கால் பதித்து அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பை பெற ஆரம்பித்த பேபி மோனிகா வானவர் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான சதி லீலாவதி எனும் ஜனரஞ்சகமிக்க காமெடி திரைப்படத்தில் அருண் எனும் ரமேஷ் அரவிந்த், குண்டூஸ் எனும் கல்பனாவின் மகள் அம்முலுவாக, தாத்தா சொக்கலிங்க பாகவதரின் அன்பு பேத்தியாக தோன்றியவர் கணவரை காதல் வலையிலிருந்து மீட்க தாயார் கல்பனா போடும் திட்டங்களின்படி நடிக்கும் காட்சிகளில் பாராட்டை நன்கு பெற்றிருப்பார். இவ்வாறு குழந்தை நட்சத்திர கலைஞராக படிப்படியாக வளர ஆரம்பித்த பேபி மோனிகா அவர்களின் திரைப்பயணத்தின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் இந்திரா ஆகும். 1995 ஆலயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மணிரத்தினத்தின் மனைவி சுகாசினி மணிரத்தினம் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் அவரது தங்கை அனுஹாசன் அறிமுகம் மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியான இந்திரா என்ற திரைப்படத்தில் இந்திரா எனும் அனுஹாசனின் குழந்தை பருவ நாயகியாக நாசர், உதிரி பூக்கள் அஸ்வினி மகளாக அமைதிமிக்க நடிப்பால் மனம் தொட்டிருப்பார் பேபி மோனிகா அவர்கள். ஏ.ஆர். ரகுமான், வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் ஹரிணியின் முதல் பின்னணி குரலாக ஒலித்த நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது என்ற பாடலில் அழகுற தோன்றியிருப்பார் மோனிகா. இதனையடுத்து யுவராணியின் ஜூனியராக செல்லக்கண்ணு, பிரகாஷ்ராஜின் மகள் மணிமேகலையாக இருவர், தேவயானியின் தங்கையாக மூவேந்தர் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த பேபி மோனிகாவால் தனது பள்ளி படிப்பை சரிவர தொடர முடியாத காரணத்தால் பள்ளி கல்வியை வெளியிலிருந்து கற்க வேண்டியதாயிற்று. எவ்வாறு கல்வியிலும் முன்னேற்றம் கண்டு வந்தவரை கதையின் ஹீரோயினாக தடம் பதிக்க உதவிய திரைப்படம்தான் லவ் சேனல் ஆகும். 2001 அக்ஷயா மூவிஸ் தயாரிப்பில் ஆர்.என். குமரேசன் தயாரிப்பில் ஈஸ்வர் இணையாக ராஜேஸ்வரி என்ற ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமான மோனிகாவுக்கு ஏனோ தெரியவில்லை, அவரது குழந்தை போன்ற முகமா அல்லது தொடர் திரைப்படங்களில் ரசிகர்கள் குழந்தை நட்சத்திரமாக ரசித்து வந்த நிலையா என என்னவென்று தெரியவில்லை. நல்ல கதையம்சம் கொண்ட இத்திரைப்படத்தில் தன்னை நாயகியாக களம் காண வைத்தும் வெற்றி கிட்டவில்லை எனலாம். இதனையடுத்து லவ் சேனல் திரைப்படத்திற்கு முன்னர் தயாரிக்கப்பட்டதும் தங்கர் பச்சன் இயக்கத்தில் பார்த்திபன், தேவயானி நடிப்பில் வெளியானதுமான அழகி என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி நந்திதா தாஸின் தனலட்சுமி என்ற ஜூனியர் பருவ நாயகியாக தோன்றி மனம் தொட்ட மோனிகா வானவர்
இளையராஜாவின் இசை மற்றும் பாடல் வரிகளில் கார்த்திக் பவதாரணி பின்னணியில் ஒலித்த ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தேவதையாகவே காட்சியளித்திருப்பார். இத்திரைப்படம் எண்ணற்ற விருதுகளை வென்ற பெருமைக்குரியதாகும். இதனையடுத்து சிம்புவுடன் காதல் அழிவதில்லை, விஜயுடன் பகவதி, பிரபுவுடன் வந்தா பரமசிவம், ரவி மோகனுடன் தாஸ், விஷாலுடன் சண்டக்கோழி உள்ளிட்ட திரைப்படங்களில் தங்கை, தோழி, காதலி உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவரை மீண்டும் கதையின் நாயகியாக உயர்த்திய திரைப்படம்தான் காமெடி நாயகர் வைகை புயல் வடிவேலு இரு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி ஆகும். இத்திரைப்படத்தில் வசந்த சுந்தரி எனும் ஹீரோயின் வேடத்தை ஏற்று நடித்த மோனிகா அவர்கள் வடிவேலுவுடன் இணைந்து சபேஷ் முரளி மற்றும் புலமைப்பித்தன் பாடலிசையில் ஒரு பழைய பாடலை ஞாபகப்படுத்தும் வகையில் ஒலித்த ஆசை கனவே என்ற பாடலில் அழகாக தோன்றியிருப்பார். இத்திரைப்படம் 100 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனை படைத்தது. இதையடுத்து பிரபல இயக்குனர் மற்றும் நடிகருமான மணிவண்ணனின் மகன் ரகுவண்ணன் ஹீரோவாக நடித்த தொடக்கம் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகியாக படிப்படியாக உயர ஆரம்பித்த மோனிகா அவர்கள் இதனைத் தொடர்ந்து முன்னாவுடன் சிலந்தி, விக்னேஷுடன் கௌரவர்கள், விக்ராந்துடன் முத்துக்கு முத்தாக, ராகவுடன் நஞ்சுபுரம், கிரிதரனுடன் வர்ணம், சஞ்சீவுடன் குறும்புக்கார பசங்க, ஜெயபாலாவுடன் சுவடுகள், விமலுடன் ஜன்னல் ஓரம், டிடிவி தினகரன் தம்பியான பாஸ்கரனுடன் தலைவன், பிரணவுடன் நதிகள் நனைவதில்லை என தொடர் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்து வந்தவர் 2014ஆம் ஆண்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறியதுடன் யாரும் எதிர்பாராத வகையில் திரை உலகிற்கும் குட் பை கூறிவிட்டு விலகினார். அதுவும் எவ்வாறெனில் தனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த பாச தந்தை மாருதிராஜ் அவர்கள் 2007ஆம் ஆண்டு மறைந்த வேளையில் படப்பிடிப்புகள் மற்றும் பொது இடங்களுக்கு தனியாக செல்ல வேண்டிய சூழல் உருவான போது தனக்கு பாதுகாப்பு வேண்டி இஸ்லாமிய சகோதரிகள் அணியும் புர்கா என்ற உடையை அணிந்து வெளியே செல்ல ஆரம்பித்தவருக்கு அவ்வுடை பின்னர் நாட்களில் பிடித்து போக இதனால் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக இஸ்லாம் பற்றி அறிய முற்பட்ட மோனிகாவானவர் அம்மார்க்கம் பற்றிய புத்தகங்களை படித்து அறிந்து கொண்டதுடன் இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவராக 2010ஆம் ஆண்டு தன்னுடைய குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி இஸ்லாம் மார்க்கத்திற்கு மாறினார். தந்தை ஹிந்து, தாயார் கிறிஸ்துவர் என பயணித்த நிலையில் மோனிகாவானவர் பெற்றோர்களின் பெயரை முதன்மை பெயராக கொண்டு எம்ஜி ரஹிமா என பெயர் மாற்றமும் செய்து கொண்டார். இதன் பின்னர் 2014ஆம் ஆண்டுடன் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை ஆகியவற்றிற்கு முற்றிலும் விடை கொடுக்கும் வண்ணமாக இஸ்லாமிய மங்கையாக மாறிப்போன எம்ஜி ரஹிமா எனும் மோனிகாவானவர் இத்தகவலை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவித்தார். மேலும் இஸ்லாமிய மரபுப்படி வாழ்பவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். இதன் பேரில் 2015ஆம் ஆண்டு மாலிக் என்ற இஸ்லாமியரை மனம் புரிந்து கொண்டார். மாலிக் அவர்கள் மின்னணு சாதனங்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்திடும் தொழில் அதிபர் என அறியப்படுகிறார். 2016ஆம் ஆண்டு மோனிகா திருமணத்திற்கு முன்னர் நடித்த திரைப்படமான மீரா ஜாக்கிரதை பின்னர் வெளியானது. இத்திரைப்படமே அவர் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. தற்போது தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் எம்ஜி ரஹிமா எனும் மோனிகா அவர்கள் சமூக வலைதளங்களில் பெரிதளவில் ஆர்வமின்றி இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்புகளை பறைசாற்றி வருகிறார். மேலும் இவருக்கு குழந்தைகள் உள்ளனரா என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திர கலைஞராக கால்பதித்து பின்னர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எனும் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் வலம் வந்து கால ஓட்டத்தால் கதையின் ஹீரோயினாக ஜொலித்து வந்த போதே மனமாற்றத்தால் இஸ்லாம் எனும் மார்க்கத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வரும் எம்ஜி ரஹிமா எனும் மோனிகா அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலகின் நாயகியர்களான நடிகர் சுரேஷின் முன்னாள் காதல் மனைவியும் தனது பாடும் திறனால் பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் அவர்களையே வியக்க வைத்தவரும் குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தற்போது தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருபவருமான திருமதி அனிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் இயக்குனர் K. பாலச்சந்தரால் தமிழ் திரை உலகில் அறிமுகப்படுத்தப்பட்டவரும் கவர்ச்சிக்கு தடை விதித்து தனது வசீகர நடிப்பாற்றலால் ரசிகர்களின் உள்ளம் தொட்டவரும்
எண்ணற்ற ஹிட் பாடல்களின் ஹீரோயினும் தந்தையின் அகால மரணம், தொடர்ந்து ஏற்பட்ட காதல் தோல்வி போன்ற துயர்களை எதிர்கொண்டு குடும்பத்திற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட பாசநாயகி செல்வி சித்தாரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் டி ராஜேந்தர் அவர்களால் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவரும், எண்ணற்ற ஹீரோக்கள் மட்டுமின்றி கவுண்டமணியின் ஹீரோயினாக வலம் வந்தவரும், போராட்டம் கடந்த மனவாழ்வில் வெற்றி கண்டவரும், மருத்துவர் மற்றும் நடிகருமான டாக்டர் ராஜசேகரின் காதல் மனைவியும், பிரபல இளம் ஹீரோயின்களின் அன்பு தாயாருமான திருமதி ஜீவிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள், கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற நினைவலைகள், மனம் கவர் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.